Hi friends, welcome back to our whitecheetah channel and hi cheetas, welcome back to our whitecheetah channel. இன்றைக்கி வந்து என்னடா சடனாக வந்து vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஒயிட் சீட்டா வந்து நான் வந்து சர்வீஸில் இது பண்ணியிருந்த போது பேக் வீலில் 2 பேரிங் போயிருந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ வந்து அந்த மேனேஜர் என்ன சொன்னாங்கன்னா, அன்றைக்கே சொன்னாங்க. பட் வந்து அன்றைக்கி நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக vlog எடுக்கிறதுக்காக நேப்பியார் பீச் போனால மறந்துட்டேன். லாஸ்ட் vlog பார்த்தவங்க, அதுக்கு முன்னாடி vlog பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து அதனால வந்து அவங்க என்ன சொன்னாங்களா மேனேஜர், இது மாதிரி வந்து பின்னாடி வந்து பேக் வீலில் 2 பேரிங் வரும்ப்பா. ஸோ அதில் ஒரு பேரிங் போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, பட் 2 பேரிங்குமே உன்னோடது ஃபுல்லாக ஜாம் ஆகிருந்துச்சு. 2 பேரிங்குமே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ஒரு 30 or 40 கிலோமீட்டர்ஸ் ஒரு லாங் ரைட் போய் நல்லா வண்டியை நல்லா ஓட்டி பார்த்துக்கோ, எல்லாம் கரெக்டாக இருக்குது அந்த பேக் வீலு, எதுவும் ஷேக்கிங்லாம் எதுவுமே இல்லையான்னு சொல்லி ஒன்ஸ் செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்களே போய் செக் பண்ணிட்டு வந்துடுவோம்ப்பா அப்படின்னாங்க. பட் வந்து நம்ம போயினோன்னா நமக்கு ஒரு vlogகும் கிடச்சிரும். சரி ஓகேன்னு சொல்லி ஸோ வண்டியை இன்றைக்கி ஒரு வெறித்தனமாக ஓட்டி செக் பண்ண போகிறோம். எனக்கு ஒரு மாதிரியாத்தான் இருக்கும். அவன் என்ன சொல்கிறான் கேட்போம். வெறித்தனம் சொன்னோன்னா யாரும் பயந்துடாதீங்க, ஸ்பீடாலாம் போக மாட்டேன். ஜஸ்ட் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கலாம். அது மாதிரி போய் ஜஸ்ட் ஒரு ட்ரை தான், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. மற்றபடி யாரும் பயப்பட வேணாம். அதே மாதிரி 120 அவ்வளோதான் இது பண்ண போகிறேன். ஜஸ்ட் 30 கிலோமீட்டர்ஸ் தானே, ஸோ அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் அங்கேருந்து இங்கே வர வரைக்குமே கொஞ்சம் அப்படி ஓட்டிகிட்டு தான் இருந்தேன். எத்தனை பேர் திட்டினாங்கன்னு எனக்கு தெரில. அவ்வளோலாம் ரொம்ப மோசமாலாம் ஓட்டல, நார்மலாக தான் ஓட்டினேன். என்ன கொஞ்சம் அப்படி கட் அடிக்கும் போது யாருக்காச்சும் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து தான் ஓட்டினேன். என்னோடய ஃபஸ்ட்டு பிளான் என்ன இருந்துச்சுன்னா, ப்ளூ சி நம்மளோட கடைக்கே போயிட்டு வந்துடலாமான்னு சொல்லி நினச்சேன். இன்றைக்கி சண்டே வேறு போகலான்னு நினச்சேன். திரும்பவும் அவ்வளோ தூரம் வேணாம், கொஞ்சம் முன்னாடியே போகலான்னு சொல்லி ஒரு பிளானில் தான் இருக்கேன். மேபி பார்ப்போம் திரும்ப எப்படின்னு. பரவாயில்ல, நம்ம ஒயிட் சீட்டா 5 செகண்ட்ஸ் or 4 செகண்ட்ஸ்லேயே 100 ரீச் பண்ணிடுறோம். வேறு லெவல் தான். எனக்கு எக்ஸாக்டாக தெரில, நான் குத்து மதிப்பாக சொன்னேன். எனக்கு ஏதோ 5 செகண்ட்ஸ் 6 செகண்ட்ஸ் அப்படி தான் தெரிஞ்சுது. அந்த டெஸ்ட்டு நம்ம பண்ணணும். ஜஸ்ட்டு பிக்கப்லேருந்து எடுத்து 100 ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கணும் நம்ம ஒயிட் சீட்டாக்கு. நம்மளோட ஒயிட் சீட்டால் வந்து மைனஸ் பாயிண்ட்டு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஜஸ்ட் 1% எது தெரியுமா சொல்லுவேன், இந்த வந்து டிராஃபிக்காக இருந்தாலும் சரி, இந்த கொஞ்சம் அப்படியே வண்டியாக இருக்கும்போது டக்குன்னு இப்படி கட் அடிச்சுட்டு போவாங்கள்ல, அது மாதிரி வந்து சின்ன சின்ன கேப்லாம் நம்மளோட ஒயிட் சீட்டால் அடிக்க முடியாது. அது எதனாலனா, நம்மளோட 2 சைலன்சர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம ஒயிட் சீட்டாவோட சைலன்சர் வந்து நல்லா பெருசாக இருக்கும் சைடில் 2 சைடுமே. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கேப்லாம் அடிக்க முடியாது. நான் பார்த்து அடிக்கணும். எப்போயாச்சும் நான் வந்து அடிக்கும் போது இப்போ வரைக்கும் ஒரு 2-3 வாட்டி சைடில் வந்து சைலன்சர் பட்டிருக்கும் மற்ற வண்டியில். ஸோ அதனால அது ஒரே ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட். ஸோ வந்து நம்ம அவ்வளோவா கேப்லாம் அடிக்கிறது இல்லை. நீங்களே இதுக்கு முன்னாடி விலாகெல்லாம் பார்த்துருப்பீங்க, நான் சின்ன சின்ன கேப்லாம் எதுவுமே அடிச்சிருக்க மாட்டேன். இன்றைக்கி அடிக்கிறேன்னா ஜஸ்ட் ஒரு செக்கிங் மாதிரி, சும்மா அது ஒரு ஃபன்னாக போட்டுமே. ஸ்பீடாக போனால் தானே தப்பு. ஜஸ்ட் இது மாதிரி மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் ஒரு கேப் அடிச்சுட்டு போனால் பிரச்சனை இல்லைல்ல. ஸோ அதனால தான் போகிறோம். உங்களுக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு லெவலாக ஒரு vlog இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ எனிவே, ஆனால் நம்மளோட சீட்டாஸை புரிஞ்சிக்கவே முடியலங்க. எப்படி எதனால் சொல்கிறேன்னா, நான் வந்து ஒரு vlog எடுப்பேன். இந்த vlog வேறு லெவலாக இருக்கும்டா, அப்படி இருக்கும்டா, இப்படி இருக்கும்டான்னு சொல்லி நான் எதோ யோசிப்பேன். ஆனால் அந்த vlog பார்த்திங்கன்னா வியூஸே இருக்காது.
ஆனால் இன்னொரு vlog நான் யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன். இந்த vlog கொஞ்சம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த vlog தான் பார்த்திங்கன்னா டாப் வியூஸ் போகுது. ஸோ வந்து நம்ம சீட்டாஸ் வந்து புரிஞ்சிக்கவே முடியல, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸை புரிஞ்சிக்கவே முடியல யார் எதை விரும்புகிறாங்கன்னு. ஸோ என்னோடய எஃபர்ட் போட்டு நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் உங்களுக்காக. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒயிட் சீட்டாவில் எதுவும் வித்தியாசம் தெரிலங்க. எனக்கு ஃபஸ்ட்டோட ரொம்ப ஸ்மூத்தாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா கிட்டத்தட்ட 13,000 கிலோமீட்டர், 13 இல்லை 12,000 கிலோமீட்டர் வந்து இப்போ ஒரே பேரிங்கில் ஓடி இருக்குது. இப்போ புது பேரிங் மாற்றின அப்புறம் இன்னும் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. டேய் பைத்தியக்காரன் நடம் பண்ணிகிட்ருக்கானுங்க பாரு, அறிவே இல்லை கொஞ்சம் கூட. மாதிரி நேரத்தில் தான் வந்து சரியான கடுப்பாக இருக்கும். இப்போ அவங்களுக்கு நடந்தது நமக்கு நடந்தால் எப்படி இருந்திருக்கும். இப்படி போயிட்டுருக்கானுங்க பாருங்கள், கொஞ்சம் கூட இதே இல்லாமல். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒயிட் சீட்டாவை பார்க் பண்ணிட்டோம். சரி ஓகே, இப்போ அப்படியே கிளம்பலாம். எங்கன்னா இங்கே அவங்க காட்டுறேன் பாருங்கள், நான் அங்கே யூட்டன் எடுத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே அஜ்ஃபன் சரிங்க ஒழுங்க வரமாட்டுது, அஜ்ஃபன் டேட்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் அந்த இதுவில் வந்தீங்கன்னா அப்படியே காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு அவனோட கடையை. இருக்கா நான் வர தெரில, அப்பப்போ டெலிவரின்னு கிளம்பிடுவான். பார்ப்போம், இருந்தால் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் பாருங்கள், ஐயோ போர்டெலாம் புதுசு மாற்றிருக்கோம், வேறு லெவலாக இருக்குது. போர்டே வேறு லெவலாக இருக்குது பாருங்கள். FNP கேக்ஸ், இதுதான் என் ஃப்ரெண்டோட கடை. அப்படியே உள்ளே போகலாம், வாங்க பார்ப்போம். ஹெல்மெட் வச்சு என்னால் நடக்கக்கூட முடியல, மைக் வேறு பிடிச்சிட்ருக்கேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உள்ளே தான் இருக்கார் சார். சார் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டேன். நான் உள்ளே வந்து எதுக்கு கட் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா அதோ காட்டுறேன் பாருங்கள். இவன் என்ன இதோ அங்கே பாருங்கள், முதல் நீ முடியும் நீ பாட்டு கேட்டுட்டு இருந்தான், காப்பிரைட் ஆகிடும். அதுக்காக டக்குன்னு வீடியோ கட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணுறேன், பாஸ் பண்ண சொல்லிவிட்டு அப்படியே எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள் வந்த அப்புறம் கூட செம்ம பிஸி சார், ஃபுல்லாக டெலிவரி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கார் போல், லேப்டாப்பில் ஏதோ பண்ணிகிட்ருக்கான், என்ன பண்ணுறான்னு தெரில. சரி ஓகே, இவன் கூட இன்றைக்கி ஒரு சின்ன அவுட்டிங் போகலான் இருக்கேன். ஃப்ரீயா சார்? சண்டே இன்றைக்கி. ஓகேடா ஓகே. இவெல்லாம் ஓகே சொல்லவே மாட்டான், ரொம்ப கஷ்டம். கடையில் இருக்கும் போதெல்லாம் கூட்ட வர முடியாது. இன்றைக்கி சண்டேன்றதுனால ஃப்ரீயாக இருக்கான் போல இருக்குது. என்ன கேக்ஸ் எல்லாம் முடிஞ்சோ எல்லாம்? ஆமாம், சேல் ஆகிடுச்சு எல்லாமே. இன்றைக்கி சண்டேயில், சாட்டர்டே சண்டே ஓகே எல்லாமே சேல் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே போய்கிட்டே கண்டினியூ பண்ணுறேன். சீட்டாஸ் அவன் ஏதோ சும்மா தான் சொல்கிறான்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா உண்மையாகவே எனக்காக கடையை மூடிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டான். நம்மளும் அப்படியே கிளம்பலாம் வாங்க, எங்கே போகிறோன்னு தெரில. சீட்டாஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வேறு லெவலாக முடிச்சுட்டு
ஹோட்டல் போய் டின்னர்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வந்து நான் அங்கே வந்து விலாக் எடுக்கிறதா தான் இருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க. அவன் வந்து நான் ஒரு ஃப்ரெண்டை காமிச்சேன் உங்ககிட்ட. அவன் மட்டுமே இல்லை, இன்னும் 2 பேர் வேறு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அங்கே நேராக போயிட்டு ஸ்பீடாக அங்கே போயிட்டு அவங்க கூட போய் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் அப்புறம் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. எப்படி சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட யாரையுமே பார்த்து பேசவே முடியல. இப்போ நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணியிருந்தேன். அவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா மீட் பண்ணி எப்படியோ 2 மாதம் கிட்டே இருக்கும் அவங்களெலாம் மீட் பண்ணி. ஸோ சேனல் ஆரம்பித்ததுலேருந்து எங்கேயுமே வெளியே போகிறதுக்கு எதுக்குமே டைம் இல்லை. ஸோ வந்து அப்படி போயிட்டு இருந்துச்சு. ஸோ நேற்று வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா இப்போ மீட் பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா விலாக்லாம் எடுக்காதடா, இவ்வளோலாம் அப்புறம் இப்போ தான் மீட் பண்ணுறேன், இப்போ வந்து விலாக் வீடியோன்னு சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபோனை வேறு வாங்கி வச்சுட்டாங்க. ஸோ என்னால் அங்கேருந்து எந்த வீடியோவுமே பண்ண முடியல. ஸோ பார்த்திங்கன்னா அதை வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே விலாக் எண்ட் பண்ணிடலான்னு சொல்லி வந்தேன். ஸோ இன்றைக்கான விலாக் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். பட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். நான் போனேன் பார்த்திங்களா ஃபன்ஸ் அண்ட் பேட்டல்ஸ் FNP கேக்ஸ், அங்கே வந்து அந்த கடையை தனியாக வந்து ஒரு விலாகில் எடுத்து நிச்சயமாக போடுறேன். நேற்று பார்த்திங்கன்னா எல்லா கேக்கும் சேல் ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா காட்டுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அந்த கடையை தனியாக எடுத்து நான் நிச்சயமாக போடுறேன். இன்னும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துமே ஒரு விலாக் பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்கோம். ஸோ எப்போ ஆகும்னு தெரியல, கூடிய சீக்கிரம் நடக்கும். மறக்காமல் இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், see you.